ஊர் வந்து இளையான்குடி. அவருடைய பேர் மாறனார். ஸோ பல நாயன்மார் பெருமக்களுக்கு காரண பேர் தான், இயற் பேர் ரொம்ப பேர் இருக்காது. இப்படி மானக்கஞ்சாரர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேர். கஞ்சாரூர் அப்படின்னு ஊரில் அவதாரம் பண்ணார். அவர் பேர் மானக்கஞ்சாரன்னு உண்டாச்சு. சரிங்களா? அந்த மானக்கஞ்சார நாயனார் ஒரு அரசனிடத்திலே படை தளபதியாக பணிபுரிந்து வருகின்றார். சரிங்களா? அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அப்போது இறைவன் அவருடைய சிறந்த சிவனடியார் சுவாமி, வழக்கம் போல் பல புலங்கள் தான் விஷயமாக வரும். சிவனடியார் பெருமக்கள் யார் வந்து கேட்டாலும் இல்லை சொல்லாமல் கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, விபூதி ருத்ராட்சம் போட்டிருந்து வாயில சிவன் நம்ம சொல்லிட்டு இருந்தால், சிவபக்தி பண்றவராக இருந்தால் என்ன கேட்டாலும் இல்லை சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆளுங்க. சரிங்களா? அதான் நாயனார் பெருமக்கள். அப்படியாகப்பட்ட மானக்கஞ்சார நாயனார் சிவபக்தியிலும் சிறந்தவர், அடியாரத்திலும் ரொம்ப ரொம்ப சிறந்தவர். அவருக்கு ஒரு மகள், ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப காலமாக இருந்து அப்புறம் தவம் இருந்து வேண்டி பெற்ற மகள். அந்த மகள், அந்த அம்மையாருக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. அந்த அம்மையாருடைய புகழ் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா அந்த அம்மையார் வந்து சுவாமியை 2 முறை பார்த்தவங்க. மானக்கஞ்சாருடைய மகள் இருக்காங்க இல்லையா, இறைவனை 2 முறை நேராக தரிசித்தவர்கள். 2வது அவருடைய தந்தையாரும் ஒரு நாயன்மார், அவருடைய கணவனும் நாயன்மார். இப்போ அந்த அம்மையார் பிறந்து வாழ்ந்து அந்த குழந்தை வளர்ந்து வருது. குழந்தை பருவம் முடிஞ்சு சிறுமி பருவம் தாண்டி இப்போது மனப்பருவம் வந்துருச்சு அந்த குழந்தைக்கு. இப்போ நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், கதை பாட்டே படிக்கலை. இப்போ அந்த பெண்ணு ரொம்ப வளர்ந்து பெரிய பொண்ணாகிட்டா. அந்த பெண்ணுக்கு இப்போ வயது 12, திருமண வயது வந்துருச்சு. என்ன வயது? 12 வயசு தான் திருமண வயது. இதை ஃபாலோ பண்ண முடியாது, மனசில் வாங்கி நம்புங்க எல்லாரும். திருமண வயது ஆணுக்கு 16, பெண்ணுக்கு 12. இதுதான் திருமணம் பண்ணுற வயது, திருமணம் பண்ணுற பக்குவம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ சொல்கிறீங்களா? பலமாக நான் பேசியிருக்கேன். இதுதான் உத்தமம், இப்படி தான் கல்யாணம் பண்ணணும். அது காலப்போக்கில் மாறி போச்சு, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ அந்த அம்மையாருக்கு 12 வயசு அடிச்சப்போ இப்போ மாப்பிள்ளை பார்க்கணும். அங்கே பக்கத்தில் எயினூர் அப்படிங்கிற ஊரில் ஒருத்தர் இருக்கார், கலிக்காமர்னு பேர். அவர் பேர் என்ன? கலிக்காமர். அவர் இந்த மாதிரி கேள்விப்படுறார், இந்த ஊரில் கஞ்சாரூர்ன்ற ஊரில் மானக்கஞ்சாரர் இருக்கார், அவருக்கு ஒரு மகள் சிறந்த சிவனடியார், சிறந்த பக்தி பண்ணக்கூடியவர். அந்த அம்மையாரை திருமணம் பண்ண வேண்டி அந்த கலிக்காம நாயனார் என்ன பண்ணுறாருன்னா ஆள் அனுப்புறார். இங்கே அவர் ஊரில் ஆள் அனுப்புறார். எப்பயும் மனம் பேசுகிறதுக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் விதிமுறைகள். சும்மா காதில் வாங்கிட்டே இருக்கு, நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி மனசில் பதிய வச்சுங்க. சரிங்களா? இதெல்லாம் நடந்த ஒரு காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். நம்ம கைவிட்டு போனது எல்லாமே. சரிங்களா? திருமணம் பேசுவதற்கு மணப்பெண்ணோ மணமகனோ போர்கின்ற வழக்கம் கிடையாது. ஏன் அப்பா அம்மாவே போகிற வழக்கம் கிடையாது. அந்த ஊரிலே வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் கற்றறிந்த ஞானிகள், அறிவாளிகள் தான் போவாங்க. ஊரில் வயசில் பெரிய மனுஷங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஊரில் ரொம்ப காலமாக சுமங்கலியாக வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, தம்பதிகள் ரொம்ப காலமாக தம்பதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து தம்பதி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் போகணும். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, ரைஸ் மில் இருக்கு இல்லையா, ரைஸ் மில் மிஷின் கூட தான் மாவு அரைக்கிறோமா இல்லையா, அந்த மிஷினில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கெட்டு போச்சு. சரிங்களா? இப்போ நான் போய் கடைக்கு போய் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? அதை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு, என்னன்னு தெரியும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த விஷயம் தெரிஞ்சு நான் கூப்பிட்டு போவேன். தம்பி ஒரு விஷயம் தெரியும் எனக்கு, ஏன்னா என்கிட்ட மிஷின் இருக்கு என்கிட்ட, ஆனால் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது எனக்கு. அந்த மிஷின் வேலை செய்யணும் கூப்பிட்டு போய் தம்பிங்க வாமா சொல்லி அவன் கூட்டிகிட்டு போய் கடைக்கு போய் அவன் சொல்லுவான், சார் இந்த மாதிரி A to 6 இத்தனை சைஸு இத்தனை MM அந்த மிஷின் பேர் சொல்லுவான். அதை கொடுப்போம், வாங்கி போடுவான். அப்படி தானே? அதே போல் திருமண வாழ்க்கை என்பது என்னவென்று நடத்தி அனுபவித்து முடித்தவர்கள் தான் தெரியும் அதை. ஆக இந்த பெண் இந்த ஆணுக்கு சரியாக இருப்பாள், அவன் தான் முடிப்பட முடியும். அதான் முறை. இந்த காலத்தில் திருமண பந்தல் இருக்கு பாருங்க, திருமண பந்தலுக்கு வர்ற வரைக்கும் மணமகளும் பார்த்து கொள்ளுகின்ற வழக்கமே கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு அப்பா அம்மா கடைக்கு போய் சட்ட துணி வாங்கி கொடுக்கறதா வழக்கம். பசங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி வழக்கம் கிடையாது. இதை வீட்டில் பார்க்குறவங்க நேரில் பார்க்குறவங்க எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு வச்சாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பேசுவேன். இதான் மரபு, இதான் முறை. இது வந்து சின்ன பசங்க ஆசை கெடுக்கிறதா அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. சாமி இப்போ சின்ன பசங்க ஆசைப்படுவாங்க இல்லையா, கடைக்கு ஒரு ஆசைப்படுவாங்க, தான் விருப்பத்தை எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்படி கிடையவே கிடையாது. அப்பா அம்மா எடுத்தா அப்பா அம்மா செஞ்சால் சரியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு கடைக்கு போய் எனக்கு இதுதான் வேணும் கேட்குற குழந்தை பிறந்த உடனே அம்மா புடவை பிடிச்சி எடுத்து எனக்கு பால் தான் கேட்டுக்கணும். கேட்டுச்சா? பிறந்த குழந்தை மட்டும் ஏன் அம்மா புடவை முடிச்சு எனக்கு வாயை திறந்து எனக்கு பால் மடியில் படுத்து எனக்கு பாலை கொடுத்து ஏன் கேட்கல அந்த குழந்தை? நான் பாத்ரூம் போனால் கழுவி விடுந்து அந்த குழந்தை ஏன் சொல்லலை? எனக்கு பாத்ரூம் வருது கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் இருந்து ஏன் சொல்லலை? அப்போ எதுவுமே தெரியாமல் கிடந்தோமா இல்லையா?
அப்போ பார்த்து பார்த்து செஞ்ச அப்பா அம்மாவுக்கு வளர வளர என்ன செய்யணும்னு தெரியாதா? அதே போல தான் பரமேஸ்வரன் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியும். அதான் மீண்டும் கூட சொல்கிறேன், சுவாமி கொடுக்குற இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ரெண்டையுமே ஏற்றுக்கோங்க, மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமிக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதுபோல் விருப்பு வெறுப்புங்கிறது குழந்தை கிடையவே கிடையாது. பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது, அப்பா அம்மா செஞ்சால் சரி. அதுபோல் திருமணத்தன்று தான் மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகின்ற வழக்கம். அதுவரை பெரியவர்கள் ஜாதகம்லாம் உண்டு, ஒத்து குலம் பார்ப்பாங்க. குலம் குணம் இதெல்லாம் குலம் பேசி எம்பிராட்டி திலகவதி அம்மையார் கூட வரும். அம்மையார் தான் குணம் பேசி குலம் பேசி இந்த கோவில் புகழெல்லாம் பேசுவாங்க. பேசி தான் 2 பேர் பேசி முடிவு பண்ணுவாங்க. இந்த குலம் இந்த குணம் இந்த பெண்ணுக்கு இருக்குது, அதெல்லாம் பேசி தான் சம்பளமோ வேலையோ என்ன வேலை பார்க்குறான் பையன் என்ன சம்பளம் இதெல்லாம் கணக்கு கிடையாது சார். இதெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ தான் குணம் நல்ல குணம் இருக்கா முதல்ல பார்ப்பாங்க, நல்ல குலம் இருக்கா நல்ல குணம் இருக்கா, கடைசிக்கு இந்த பெண்ணை காப்பாற்ற முடியுமா, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி அந்த கலிக்காமனார் அந்த ஊருக்குரிய பெரியவர்களை மூதறிஞர்களை அனுப்புகிறார் மனம் பேசுகிறதுக்கு. மானகஞ்சார் ஊருக்கு வர்றாங்க. மானகஞ்சாரும் அவரை வரவேற்று வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் புதுசாக வர்றாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே வர சொல்லி உபச்சாரம் பண்ணி அதன் பிறகு தான் கேள்வி கேட்குறாரு. ஐயா வாங்க என்ன விஷயம் வந்தீங்க நான் சொல்ல புரியுதா? நாம் என்ன பண்ணுவோம், உள்ளே வந்தோடனே முதல் கேள்வி நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க, நல்லா வந்தீங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாலே அவரை முதலில் வரவேற்று ஆசனம் கொடுத்து குடிக்க ஒரு தண்ணியாவது கொடுத்து அதை பற்றி கேள்வி கேட்கணும். இதை மட்டும் தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இன்னும் சாஸ்திரமே உண்டு. உங்கள் வீட்டு திண்ணையில் ஒரு பிரம்மச்சாரி படுத்திருந்து பட்னியாக ஏஞ்சி போயிட்டான்னா அவன் செஞ்ச பாவத்தில் 1/4 பங்கு உங்களுக்கு வந்து சேரும். இது சாஸ்திரம் நிச்சயமாக உண்டு. திண்ணை கட்டுறதே அதுக்காகத்தான். நான் ஏன் கண்ணவன் சோறு போடணும் கேள்வி கேட்க முடியாது நீங்கள். இது இல்லை நான் தனியாக திருக்குறள் போனேன். அப்புறம் திருக்குறளில் 12 கடமைகள் இருக்குது, 11 கடமைகள் இருக்குது. இல்லறத்தான்னு சொன்னால் ஒரு கணவன்னு சொன்னால் சும்மா கல்யாணங்கிறது சும்மா வேடிக்கை இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் கல்யாணங்கிறது இல்லறம். அது ஒரு அறத்தை கடைபிடிக்க அந்த கணவனும் அந்த பெண்ணும் அந்த ஆணும் தயாராகணும். திருமணம் என்பது ஒரு வேடிக்கை இல்லை, ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, சரிங்களா? அதுபோல் ஒவ்வொரு இல்லறத்தானுக்கும் ஒரு கடமை உண்டு. இது 12 கடைப்பிடிச்சாதான் அவன் இல்லறத்தான், இல்லைன்னா கிடையாது, சொல்லவே கூடாது, சொல்லிக்க கூடாது அவன். அப்படி இந்த மனம் பேசி முடிக்கிறாங்க இல்லையா? மானகஜா வீட்டுக்கு வந்தால் ஒருத்தர் உபச்சாரம் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுங்க. உபச்சாரம் பண்ணி அவங்க கேட்குறாங்க என்ன விஷயம். அப்போ சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் இந்த ஊர்லேயே வரோம், அந்த ஊரில் ஒரு படை தளபதி இருக்கார், அவர் பேர் கலிக்காமர்னு பேர், உங்கள் மகளை திருமணம் செய்ய விருப்பப்படுகின்றார், நாங்கள்லாம் பேச வந்திருக்கோம்னு சொல்லவும் அப்போ ஒரு நாள் எல்லாம் பேசி எல்லா குலம் எல்லாமே ஒத்து வரவும் மனம் பேசி முடிச்சாச்சு. இப்போ மனத்துக்கு ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு. இப்போ தயாராகி எல்லாம் போய் தெரிவிச்சுட்டாங்க. அப்போ அங்கே தெரிவிச்சாச்சு. இப்போ இப்போ ஏற்படலாம் தேதியும் குறிச்சாச்சு, நாள் குறித்து கொடுத்தாச்சு. 4 ஓலைன்னு பேர் பத்திரிகைக்கு, என்ன பேர் 4 ஓலைன்னு பேர், பத்திரிக்கையும் அடித்தாச்சு. இப்போ திருமணம் தேதி நெருங்கிடுச்சு. இப்போ மண்டபம்லாம் பிடிச்சாச்சு. எம்பெருமான் திரு மானகஞ்சார வீட்லேயே பெரிய மாளிகை போன்ற வீடு, அங்கேயே திருமணம், பந்தல் கட்டி வாழை மரம் கட்டி தோரணம் கட்டி கொடுக்கும். ஆமாம், கல்யாணம் வீட்டில் தான் எல்லாம் ஏற்பாடாக செஞ்சு திரபலாய்ப்பாயிட்டு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டாச்சு. இப்போ கவனமாக கேட்டுங்க, இப்போ தான் முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் வந்தாச்சு கல்யாணத்துக்கு. இப்போ யார் மட்டும் இன்னும் வரலன்னா மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் வரல, மாப்பிள்ளை வீட்டில் மட்டும் இன்னும் வரல. இப்போ பொண்ணு வீட்டில் ரெடி ஆகிட்டு தயாராகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்காக. இப்போ பொண்ணை வந்து உள்ளே அழகாக பண்ணிருக்கு, பெண்ணுக்கு அழகாக பண்ணுறாங்க, குளிப்பாட்டி சந்தனம் பூசி மையிட்டு கூந்தலை முடிஞ்சு பூ முடித்து பட்டு புடவை கட்டி பிரம்மாண்டமாக அழகாக நடந்துட்டு இருக்கு பொண்ணுக்கு ஒரு பக்கம். அப்பா மானகஞ்சாரும் அவர் மனைவியாரும் சுற்றதா வரவேற்றுருக்காங்க ஒருத்தரியா, சாப்பாடு போடுறது எல்லாம் தரப்பொருளாக ஆகிட்டு இருக்கு. மண்டபமே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு, இங்கே அந்த ஈரனூரில் கலிக்காமர வீட்டிலேருந்து. இதுக்கிடையில் சிவபெருமான் வேறு பண்ணி ஆகணும். இப்போ சாமி பாருங்கள், இந்த 2 பேரும் ரொம்ப பெரியவங்க. எம்பெருமான் திரு மானக்கஞ்சாரும் நாயன்மார், எம்பெருமான் திரு கலிக்காமரும் ஒரு நாயன்மார், 2 பேர் ரொம்ப பெரியவங்க. கலிக்காமலாம் ஒரு படி மேலே, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். கலிக்காமருக்கு ரொம்ப சட்டன் கோவம் வந்துடும், ரொம்ப பெரிய கோவம் வந்துடும். தெரியுமா ஞாபகம் இருக்கா? ஏன் சொல்லிதான் உங்களுக்கு? சிவபெருமான் மேலேயே கோபப்பட்டவர், சாமி மேலேயே கோபப்பட்டவர் அவர். அதான் சொல்கிறார், அதுக்கப்புறமா சொல்கிறார் அதை பற்றி. இப்போ சாமி என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன அந்த சீன் வெடி அந்த சீனை செஞ்சு வெடி கொண்டு போகிறாருன்னா, சிவபெருமான் கிளம்புற நேரமும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க கிளம்புற நேரம் 2 ஒன்று, 2 பேரும் ஒன்றா கிளம்புறாங்க. இவர் எங்கேருந்து வராரு? சுவாமி எங்கேருந்து வராரு? கைலாயத்துலேருந்து வரணும். ஈரனூருங்கிறது தஞ்சாவூர்லேருந்து பக்கம்தான், 2 கிலோமீட்டர் இருக்கலாம், ஒரு 10-5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம். கைலாயம் எங்கே இருக்குது? அங்கேருந்து தஞ்சாவூருக்கு வரணும் சுவாமி. 2 பேர் ஒரே கிளம்புறாங்க, 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போது சாமிக்கு டாஸ்க் என்ன கேட்டிங்கன்னா,
ஏர்கொண்டு கலிக்காமரான வரத்துக்குள்ள இந்த மண்டபத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள சாமி உள்ள வந்து ஒரு நாடகத்தை நடத்தி மானக்கஞ்சாரருக்கு முக்தி கொடுத்துட்டு போயிடணும். இதான் விஷயம். இப்போ சரிங்களா? இப்போ கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் சாமியோட சோதனை பாருங்கள், சாமிக்கு வந்து சோதனை பாருங்கள். அந்த மண்டபத்துக்கு சாமி வந்துட்டார். இப்போ அவர் வர்ற வேடத்துக்கு என்ன பேர்? மாவிரதர். சொல்லுங்கள், மாவிரதர்னு வர்றாரு சாமி. அந்த வேடம் மாவிரத புராணத்தில் இல்லை, மாற்றி சொல்கிறோம்னா தெரியல. அந்த இடத்துக்கு பேர் மாவிரதர்னு பேர். மனைசாலும் பணிவுடைய மணில் பெரும் காப்பணி திருமகட்கு கஞ்சாரர் மகட் கொடுப்பேன் வள்ளலார் மனம் அவ்வூரும் மருங்கனைய முன் மலர்கண் ஒள்ளிழையை பயந்தார் திருமணையில் ஒரு வழியே தெல்லுதறி தீலுகம் உய்வதற்கு உளநிலை பொருளாய் உம்பர்பிரான் தாம் அணைவார். உம்பர்பிரான் அணைவார் ஒரு வழியே முண்டந்திரை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடி. சாமி வேஷம் சொல்கிறேன். சாமி ஒவ்வொரு நாயன்மாட்டுக்கு வரும்போது மேக்கப் போட்டு தான் வைப்பார். டைமாக சொல்லுங்கள், எனக்கு ஸ்கூல் டைம் சொல்லுங்கள் ஞாபகப்படுத்துங்க. இப்போ ஃபோனில் பார்த்துங்க. முண்டந்திரை நெற்றியின் மேல் முடித்த திருமுடியில் கொண்ட சிகை முச்சியின் கண் கோத்தறிந்த எற்புமணி பண்டொருவன் உடல் அங்கம் பறிந்தால் அது கடைந்த வெண்தரளம் ஏக்காந்த மிசை அசையும் குண்டலமும். காதில் குண்டலமும் ஒரு முனிவராக வராருங்க வீட்டுக்கு. இப்போ ஒரு தவம் செய்கிற முனிவராக வர, சுருக்கமாக சொல்கிறேன். அவர் பேர் மாவிரதன் பேர் வச்சுங்க. ஒரு முனிவராக வராரு, சடை வச்சு பஞ்சகஞ்சம் கட்டி காவி வெட்டி கோமணம் எல்லாம் போட்டுருப்பாரு. எல்லாம் வச்சுங்களேன். அதில் முக்கியமான ஒரு பொருள் கேட்டிங்கன்னா பஞ்சவடி. சொல்லுங்கள், அப்படின்னா என்னன்னா பூணூல் இருக்கு இல்லையா? அந்த பூணூல் வந்து மயிர்லேயே பண்ணப்பட்டிருக்கும். மயிரில் பண்ண பூணூல் முடி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் பஞ்சவடின்னு பேர். அந்த குறிப்பிட்ட அந்த காபாலை சொல்கிறோம் இல்லையா, அகோரி சொல்கிறோம், அகோரி இருப்பாங்க, காபாலை பல வகை இருக்குது இல்லையா சன்னியாசிகளில். அதில் ஒரு வகையாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சவடி தான் போட்டிருப்பாங்க. பஞ்சவடிங்கிறது மயிரால் பின்னப்பட்ட பொருள், அதுதான் அணிஞ்சிருப்பாங்க. அது முக்கியமான ஒரு பொருள் அவங்க உடம்புல. அதெல்லாம் போட்டு சாமி வராரு. இப்போ சாமி எப்படி வர்றாருன்னா பின்வச வழியாக சாமி வர்றாரு. ஒரு வழியே. ஏன்னா இங்கே மாப்பிள்ளை வந்தாண்ட பண்ணுறது, மாப்பிள்ளை வந்து பண்ணுறது. அதுக்காக மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே சாமி பாருங்கள், கலிக்காம இருக்க நாயன்மாருக்காக சாமி தான் வழியே மாற்றிக்கிறார். வண்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சாமி பயந்து ஒரு வழியே பின்பக்கமாக வந்து சாமி உள்ளே வந்தார். இப்போ உள்ளே வந்து இடமெல்லாம் வேலை ஆகிட்டு இருக்கு. இப்போது இல்லை பரவாயில்ல. இப்போ மாணவரை பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷம் மனக்கஞ்சாரருக்கு. ஏன்னா வர்றது ஒரு தப்ப முனிவர், தன்னுடைய மகள் திருமணம். அப்போவே அது வராருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் இருக்குது. சிறந்த அடியார் வேறு அவர். சரிங்களா? பார்த்தோம் சந்தோஷம். எல்லாரும் கூட்டிகிட்டு போய் சுவாமி வரணும் வாங்க, நான் என்ன பாக்கியம், இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ நீ வந்திருக்கீங்க அப்படின்னு வரவேற்று அவர் உடனே பாத பூஜை பண்ணி பூஜனை பண்ணி புஷ்பம் போட்டு சாத்தி சந்தனமும் விட்டு தீபாரணை காமிச்சு பெரிய ஆசனத்தில் உட்கார வச்சு பெரிய புண்ணியம் எங்களுக்கு சுவாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சாமி கேட்குறாரு, வந்த சாமி கேட்குறாரு, அப்பா ரொம்ப திரபுள்ள ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு, என்ன நடந்துருக்கு வீட்டில்? ஒரே கலகலப்பாக இருக்குது, சொந்தாரம் வந்திருக்காங்க, வாழை மாடி இருக்குது, பூரம் வச்சுருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, என்ன விஷயம் பாருன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், சுவாமி நான் பெற்ற ஒரே மகளுடைய திருமணம் இன்னைக்கு. திருமணத்துக்கு என்ன வார்த்தை தமிழில்? வதுவை. விவாக சம்ஸ்கிருதம், தமிழ் வார்த்தை வதுவை. நான் வச்சுங்க, வதுவை. வதுவைனா கல்யாணம் அர்த்தம், திருமணம் அர்த்தம். சரிங்களா? பொடிநடு கடல் மணிந்த வந்தணைந்த மாவிரத முனிவர்கள், புரியுதா? மாவிரத வந்தணைந்த மாவிரத முனிவரை கண்டு இது தொழுது சிந்தை களி கூர்ந்த மகிழ் சிறந்த பெருந்தொண்டனார் எந்த விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உயிர்ந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார். உயிர்ந்தேன்ட்டார். அவரை பார்த்த உடனே சாமி எனக்கு முக்தி கிடைச்சி போச்சுட்டார். நீங்கள் வந்ததாலேயே நான் முக்தி பெற்றுவிட்டே அங்கே சொல்லிட்டார் அவர். நற்றவராம் பெருமானார் நலமிகு அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என், உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என். சாமிக்கு தெரியாதான், அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவனுக்கு தெரியாதான். அவராக கேட்குறாரு, இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்குறாரு. என அடியேன் பெற்றதொரு பெண் கொடிதன் வதுவை என, அடியேன் பெற்றதொரு பெண் கொடியின் வதுவை என பெருந்தவரும் மற்றுமக்கு சோபனம் ஆகுவதென்று வாய்மொழிந்தார். அப்படி சொன்ன உடனே சாமி அடுத்த ஒரு வார்த்தை, மற்றுமக்கு சோபனம் ஆகுவது. திருமணத்துக்கு யாராவது பெரியவங்க வந்து ரொம்ப வயதா சுமங்கள் வந்து பெரிய மனுஷன் வந்து நமக்கு அரிசி புறாத்தான் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சாதாரண பெரிய மனுஷன் தான் சந்தோஷமா இருக்கும். என்ன அர்த்தம்னா அவங்க வாழ்த்தான் நம்ம நல்லா இருப்போம், நல்லா வாழ்வோம் நம்பிக்கை. ஆனால் இங்கே என்ன, நேரடியாக சிவபெருமானை வந்து உன்னுடைய மகளும் மருமகளும் நல்லபடியாக வாழும் வாழ்த்தான் என்ன ஆகும்? இந்த வாழ்த்து யாருக்கு கிடைக்கும்? நேரடியாக மற்றவருக்கு சோபனம் ஆகுவது. அந்த இடத்துல மற்ற பிறந்தவரும் மற்ற உமக்கு சோபனம் ஆகுவது என்று வாய்மொழி. உமக்கு சொல்லிட்டார். அந்த இடத்துல வணங்குறது நாயனார். உமக்கு சோபனம்னா இன்னைக்கு சோபனம் உனக்கு தான்ப்பா, ஏன்னா உனக்காக வந்து காமித்துக்காரங்க.
சொல்ல புரியுதா? இன்னும் மகள் வரல, உள்ளேருந்து வெளில வரல. அப்போ என்ன அர்த்தம்? மானக்கஞ்சாரர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இதோட அவர் வந்த வேலை முடியுது. முக்தி பெற போகின்ற மானக்கஞ்சாரர் இந்த இடத்துல சொன்ன உடனே ஞானம் செய்தவர் அடிமை பணிந்து இப்போ உள்ள போறார். அம்மா உள்ள போய் பெண்ணை கூட போறார். வணங்கிட்டாரு, மாத்திட்டாரு. இப்போ உள்ள போய் அழகா வந்துட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணை கூட்டுற போறாரு. அம்மா வாமா ஓடி வேகமா வாங்க, மனைவி கூட்டு வர்றார். இது மாதிரி ஒரு சிறந்த அடி வந்திருக்காரு, முடி வந்திருக்காரு, விழுந்து வணக்கம்மா, அவர்கிட்ட ஆசையை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மையார் வராங்க, வந்து அடிவோடு பணிஞ்சு அவர் திருவிழா விழுந்தி பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் வணங்குறாங்க. இப்போ அந்த சாமி பார்க்குறாரு. பார்த்து வாழ்த்தணுமா இல்லையா, இப்படி அந்த சீனை கற்பனை பண்ணிக்கங்க. அந்த அம்மையார் குனிஞ்சு விழுந்து வணங்குறாங்க. சாமி மேலே உட்காந்துருக்காரு. இப்போ அவர் கண்ணில் என்ன பண்ணும்? இப்போ தலை தான் கண்ணை பண்ணும். இப்போ சரியா? தன் சரணத்திலே பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்குடிதன் மஞ்சு தலைத்தன வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலிமை தொண்டனாரை பார்த்து அணங்கிவல் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார். வணங்கினால சாமி வளர்ந்துட்டார். ஆசை மனமே இல்லை, நல்லா இருமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. முடிய பார்த்தார். அந்த பொண்ணு நல்லா கருகருன்னு அடர்த்தியான கூந்தல், தலையில் ஆரம்பித்து காலில் முடியுது. அடர்த்தியான கூந்தல், கருகருன்னு இருக்கு, அருமையான முடி. சாமி பார்த்தார். பார்த்தோன்னே அவருக்கு ஆசை வந்துச்சு. இங்கே வார்த்தை விட்டுட்டாரு. அந்த பொண்ணு குனிஞ்சே உட்காந்துருக்கு. பாவம், அந்த அம்மையா உட்காந்துருக்காங்க. விட்டுட்டு மானத்தை பாரு, மானக்கஞ்சாரரே, அருமையான கூந்தல் உங்கள் பெண்ணுக்கு சிறப்பாக இருக்குது, அருமையான கூந்தல் வச்சுருக்காங்க, சிறப்பாக இருக்குது. எனக்கு இந்த பஞ்சவடிக்கு இது பயன்படுமோன்னு தோணுது. பஞ்சவடிக்காம்னு சொல்கிறார். இது பஞ்சவடிக்கு எனக்கு வேணும் குடுன்னு கேட்கல. பஞ்சவடிக்கு இது பயன்படும் போல் தோணுது பாண்டார். அவ்வளோ பஞ்சவடிக்கு பயன்படும் போல் இருக்குன்னு சொன்னார். அருள் செய்த மொழி கேளா அடச்சுருகி தனி உருவி பொருள் செய்தாம் என பெற்றேன் எனக்கு கொண்டு. அவர் படைத்தளபதி இல்லையா, சேனாதிபதி இல்லையா, எப்போ இடுப்பில் வாழ வச்சிருப்பார், கத்தி வச்சிருப்பார். சாமி எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்க, பெரிய புண்ணியம், இதை யார் செய்வா? எனக்கு அருள் செய்த மொழி கேளா. சாமி அருள் பண்ணாராம். மொழி கேளானா கேட்டுக்கொண்டே சாமி அருள் பண்ணாராம். அருள் செய்த மொழி கேளா அடச்சுருகை தனி உருவி பொருள் செய்தாம் என பெற்றேன். இதுதான் மெய்ப்பொருள். நான் இந்த பிறவியில் நான் அடைஞ்ச முக்தி பேரு மெய்ப்பொருள். இதுதான். என்னது? நீங்கள் வந்து என் பெண் முடியை பார்த்து பஞ்சவடிக்கு ஆகும்னு சொன்னீங்க பாருங்க, இதுதான் எனக்கு பொருள் பேரு, உலகத்தே மிகப்பெரிய பேரு தான். எனக்கு கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல். பூங்கொடிதன் இருள் செய்த இருள் செய்தான் அந்த பொண்ணோட முடிதான் இருக்க காரணமா. அப்படி ஒரு கண்ணங்கரையர் முடி, இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பருப்பார் மலர்கரத்தில் நீட்ட. சொன்னுதான் தாமதம். எப்பா இந்த புல் பஞ்சவடிக்கு ஆகும் போல்ன்ற உள்ளார்ல சாமி சொல்லி முடிக்கல, கையில் முடிக்குது. மானக்கஞ்சர் அப்படியே ஆள் உருவினாரு, கத்தி உருவினாரு. அடியில் அறிந்து அடியில் முடி ஒரு விட்டு தரலாமா இல்லையா? கழுத்தோட எங்க முடி ஆரம்பிக்குதோ அங்கே ஒரே போடு. அந்த பொண்ணு இன்னும் குனிஞ்சே இருக்கு, அம்மையார் இன்னும் குனிஞ்சே நிற்கிறாங்க. ஒரே ஆடு பருத்து சாமி நீட்டுறாரு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அருள் செய்த மொழி கேளா. சாமி அருள் பண்ண மொழியை கேட்டு அடுத்த வரி பாருங்க, பொருள் செய்தாம் என பெற்றேன். இதான் பெற்ற பொருள். மூன்றாம் வரி பாருங்க, இருள் செய்த கருங்கூந்தல். நானா வரி பாருங்க, மருள் செய்த பிறப்பு அறுப்பார். இந்த மருள் என்ன? அறியாமை, மாயை. இந்த பிறப்பே மாயை தானே. அந்த மருள் செய்த பிறப்பு அறுப்பார் யாரு? சிவருமான் தான். ஆனால் இங்கே வந்துருக்கு யாரு? அடியார் தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்துருக்கு அடியார் தான் வந்து சாமியும் தெரியாது அவருக்கு. அந்த மருள் செய்த பிறப்பார் இருப்பார். கரத்திட்டு கரம்னா கரம், கை நீட்ட வாங்குவார் போல் நின்ற சாமி மிரண்டு விளையாடுத்து போய்ட்டு அமைப்பேன். இப்போ அந்த நம்மால் இப்போ நம்மால் நிலைமை இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ வேறு வழியே கிடையாது. உசுக்கு பண்ணிவிட்டேன். இப்படி நான் கேட்க விடல சாமி, கேட்க விட இல்லை இல்லையா? பஞ்சவடி காம்னு சொல்கிறார் சாமி. அதான் நாயன பெருமக்கள் குறிப்பறிந்து செய்யக்கூடியவங்க. சிவனடியாக இருந்துட்டாங்க. திருவிடத்தை பார்த்துட்டா சர்வத்தையும் மறந்துடுவாங்க. சரிங்களா? கிட்ட வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து. சாமி கையிட்டுறார். வாங்குவார் போல் நிற்கிறார் சாமி, கையிட்டுறார் சாமி. இந்த இடத்துல வாங்குவார் போல் என்ற மறைப்பொருளாம் மறைந்து பாங்கின் மலை வலியுடன் பழைய மழை. அது வழக்கம் போல் அதெல்லாம் விட்டுருங்க. அது ரிஷபாரத்தில் வர்றது, காட்சி கொடுக்குறதுலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் உரித்தானது. நடந்த சம்பவத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவோம். நடந்த சம்பவத்தை பாருங்க. நல்ல ஒரு பெண்ணுடைய கூந்தலை அறிய வேண்டும். பொதுவாக ஒரு பெண்ணோட முடியை வெட்டுறது பாவம், தெரியுமா? நீங்கள் வெட்டக்கூடாது. பெண்கள் முடி வெட்ட வழக்கமே கிடையாது. வளர்க்குறது தான் வழக்கம். பெண்களுக்கு முடி வெட்ட நம்ம சைவம் வரவே கிடையாது, ஆண்களுக்கே கிடையாது. ஆமாம், அந்த இப்போலாம் பண்ணுறாங்க, ஹேக்கப் பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது, என்னமோ பண்ணுறாங்க. ஆமாம், த்ரெட்டிங், கட்டிங், புட்டிங், பட்டிங்னு என்னமோ பண்ணுறாங்க இப்போல்லாம். அதெல்லாம் பண்ணவே கூடாது பெண்கள்லாம். சரிங்களா? அப்படி
மானக்கச்சாரர் தன்னுடைய மகள் கூந்தலை அறிகின்றார். அந்த அந்த இடத்தை கற்பனை பண்ணுங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா? ஒரு தகப்பனார் செய்யக்கூடிய காரியமா? இன்னும் 5 நிமிஷத்துல யார் வரப்போறா? என்ன பதில் சொல்லுவீங்க மாப்பிள்ளைக்கு நீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க மாப்பிள்ளைக்கு நீங்க? வர்றவர் வந்து பெரியவர், அவர் ஹீரோ, அடியார், நாயன்மார், அதை விட்டுருங்க, அது வேற விஷயம். என்னதான் இருந்தாலும் வர்றது மாப்பிள்ளை, 60 வரைக்கும் ஒரு மாப்பிள்ளை தானே. சரி, அதை விட்டுருங்க. இங்க ஒரு அம்மா மிஸ் ஆகுது தெரியுமா? யோசிச்சு ஒரு அம்மாவை ஒய்ஃபை கேட்டார், ஓத்த கேட்டாரா? அம்மா அவர் பஞ்சவதிக்கு ஆகுண்டாரு, மறுபடியும் என்னதான் தாய் தானே, தாய் ஒத்துப்படலாம். சரி, அந்த சம்பவம் தாய் ஒத்துப்படலாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் இது, சிறு தொண்டர் மகனையே வெட்டி கொடுத்தார், அப்போதையா தன் மகன் இறந்து போய் சாப்பாடு போட்டார். இங்கே முடி தானே சார், முடி வெட்டுறது பெரிய காரியமானு கேட்கலாம். நீங்கள் என்ன இடம், என்ன ஏவல், என்ன பொருள், அங்கே யாரெல்லாம் இருக்கு? மனைவியை விட்டுருங்க, மாப்பிள்ளை விட்டுருங்க. சொந்தக்கார சும்மா அனுப்பானா? சொந்தக்காரன் சுற்றத்தாரலாம் இது பார்த்தோம். ஏற்பகையார் என்ன பண்ணாங்க? ஏற்பகையார் புராணத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க? வெட்ட வரல, அருவா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஏற்பகையார எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. என்ன பெருமக்கள் நல்லா புரிஞ்சுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருவேடம் தான் முக்கியம். திருவேடத்தை பார்த்தா சரணாதி அடைஞ்சிடணும், என்ன கேட்டாலும் செய்யணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய புராணம் சொல்லுது நமக்கு, சரிங்களா? அந்த சொந்தக்காரன் கேட்பாங்க, எந்த கேள்வியும் கிடையாது. மனைவி ஒருத்தர் கேட்கல, மாப்பிள்ளை வரப்போகிறாரு, அடுத்த கல்யாணம் நடக்கும் நடக்காதா, எதுவும் கிடையாது. அந்த 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 மைண்டு ஃப்ரீஸ் ஆகுது பாருங்கள். அந்த அடியாவில் மைண்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அப்படி எடுத்து நீட்ட வாங்குவார் போல் என்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து, அங்கே தான் மறைஞ்சு பாட்டை மறைஞ்சா சாமி, அந்த இடத்துல மறைஞ்சு பாங்கின் மலை வள்ளியுடன் பழைய மழை. இப்போ பாருங்க, இந்த இப்போ ஒரு கேள்வி கேட்குற பாருங்க, மெனக்கிட்டு கேட்டிங்கல்ல, அறுத்தாச்சுல, வாங்காமல் போயிட்டார்ல, இப்போ எதுக்கு அறுத்தது? இப்போ இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ மெனக்கெட்டு என்ன மாதிரி கூந்தல், அந்த கூந்தல் வளர்க்க அந்த அம்மா என்ன கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து, அந்த அம்மாவுக்கு வயசு 12-13 ஆகுது, 13 வருஷமாக வளர்த்த கூந்தலை ஒரு சில அறுத்தாச்சு. சரி, அடுத்து வாங்கி தான் போகலாமா இல்லையா? வாங்காம வந்துட்டார். வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் மறைந்தார். ஓடிவிட்டார் சாமி, ஓடியா போனார். ஐயோ பார்வதி, ஓடியாண்டு நேராக போய் திரும்ப போய் முடி இருக்கா பதர் வா நேராக கையில போய் அம்பாளை கூப்பிட்டு வாகனத்தில் ரிஷபானத்தை ஏறி பழைய மழைவிடை வள்ளியுடன் மழைவிடை ஏறி ஓங்கிய விண்மிசை வந்தார். ஒளி விசும்பின் நிலன் நெருங்க தூங்கிய பொன் மலர் மாறி தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். இப்போ காட்சி, அந்த இடத்துல ஸ்பாட்லேயே காட்சி, சாமி காட்சி கொடுத்தார். ரிஷபவாகனத்தில் சுவாமி அம்பாள் 2 பேரும் காட்சி கொடுத்து தேவர்கள்லாம் பூமாரி பிடிக்கிறாங்க. பாரு, ஒரு முடி அறிஞ்சதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த இடத்துல. அதாவது என்ன அர்த்தம்னா, மனசு தான் காரணம் சார், மனசு தான் காரணம். திருவேடத்தை கண்டால் என்னவும் செய்வார்கள்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அங்கே முக்தி வேறு, அதுதான் அங்கே வாழ்த்தாங்க. விழுந்தெழுந்து மெய் மறந்த மெய்யன்பர் தமக்கு கொழுந்தலை விழுங்கை சடைக்கரத்தார் எழும்பறிவு நம்பக்கள் உனக்கிருந்த பரிசு செடும் புவனங்களில் ஏறச் செய்தோம். அப்பா, நீ என் மேலே வச்சிருந்த அன்பு இருக்கு இல்லையா, என் மேலே வச்சிருந்த பக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடுனையே கிடையாது. அதனால உனக்கு பரிசு கொடுக்க, என்ன கொடுக்க பரிசு? செடும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார். செடும் புவனம், என்னுடைய உலகம் இருக்கு இல்லையா, சிவலோகம், சிவபுரி, கைலாயம், அந்த உலகத்துக்கு நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி மருங்கு பெரும் கடநாதர் போற்றி செய்ப்ப வானவர்கள் நெருங்கி விடை மேல் கொண்டு நின்றவர் முன் நின்றவர் ஓங்கிய நெஞ்சொரு கரங்கள் உச்சியை மேல் குவித்தார். தொண்டனார் தமக்கு அருளி இப்படி கை குவித்து வணங்கி நமஸ்காரம். அந்த இடத்துல மானகஞ்சா, அந்த இடத்துலேயே சாமியை விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்துலையே மானகஞ்சா பெருமானுக்கு முக்தி கொடுத்தார் தேவனார். இதோடு நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் இன்னும் புராணம் முடியலை. ஏன்னா என்ன இருக்குது இன்னும் சம்பவம். மாப்பிள்ளை வரணுமா இல்லையா, மாப்பிள்ளை வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்குமா இல்லையா, முக்தி குடிச்சாச்சு, மானகஞ்சாரம் முடிக்கல, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதாவது 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ கேட்டவரும் போயிட்டாரு, கொடுத்தவரும் போயாச்சு. இப்போ சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த சம்பவம்லாம் மாப்பிள்ளை வர்றதுக்கு கூட சாமி பண்ணி ஆகணும். மண்டபத்துக்குள்ளே வந்து உட்காந்து உபச்சாரம் ஏற்றுக்கொண்டு என்ன கேட்டு மகளை வர வச்சு நமஸ்காரம் பண்ண வச்சு முடியை பார்த்து ஆசைப்பட்டு சாமி அதை கேட்டு, அது பாருங்கள், பரம்பொருள் நம்ம சாமிக்கு தான் எல்லாமே ரொம்ப எளிமை. அவருக்கு வந்து மலம், எச்சில், முடி இதான் பிடிக்கும். ஆச்சாரப்படி ஆகப்படி இதெல்லாம் ஆகவே ஆகாது. சாப்பாட்டில் முடி இருந்தால் நம்ம திப்போமா, வீட்டிலே சத்தம் போடுறோம். ஆனால் சாமிக்கு நைவேத்தியமே எச்சில் தான், தெரியுமா? சாமிக்கு பிடிச்சது பவுட்ரு, மேக்கப்பு, சாணி தான். சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் பணம் எரியுதுல சுடுகாட்டில், அந்த பணம் எரிஞ்சு முடிஞ்சோம் எலும்பெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகும் இல்லையா, அந்த சாம்பல் தான் திருநீர் சாமிக்கு, அதுதான் பிடிக்கும் அவருக்கு. அப்படியே உதறது சாம்பல், சாம்பல் வெறும் சாம்பல், பெண சாம்பல் ஞாபகம் வச்சுங்க. சாமிக்கு அதான் பிடிக்கும். 2வது எச்சில், எந்த எச்சில்? வண்டெச்சில்னு பேர் தேனுக்கு. தேனுக்கு பேர் வண்டெச்சில்னு பேர். சாமிக்கு அபிஷேகமே தேன் தான். சரிங்களா? நம்ம தேன் சொல்கிறோம்,
அது வண்டோட எச்சில் தான் ஆக்சுவலாக. அது மாட்டோட மலம் தான் சாமிக்கு பிடிச்சிருக்கு. சாணமாக எடுத்து சாமி சாம்பலாக பூசிக்கிறாரு அவருக்கு தான் சொல்லையா. சாமிக்கு எல்லாமே இப்படி தான். பாருங்க பூணல் பாரு, பஞ்சவடி முடி. பெருமாளுக்கு தான் ஆடை ஆபரணம், பட்டு பீதாம்பரம், நகை எல்லாம். சாமிக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆகாத பொருள் தான் அவருக்கு. ஏன்னா அனைத்தையும் கடந்தவர் சிவபெருமான், அனைத்தையும் கடந்தவர். நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்டா. நான் ஒரு யோகி, சடை வச்சு மண்டவோட அணிஞ்சு சுடுகாட்டில் அடரமாடுவேன். ஆனால் என் பக்கத்தை கொண்டாடி இருப்பாள், புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாமே சாமி இருப்பார். சாமி சக்கச்சவேன்னு அவ்வளோ அழகான சாமி இருப்பார். அவரே தான் சுடுகாட்டில் மண்டோட அணிஞ்சிக்கிட்டு சடை பிடிச்சிக்கிட்டு சுந்தரதை கேட்பார். இப்போ உன் மேலே ஃபுல்லாக கருணாகமாக இருக்குது, மண்டோடா போட்டிருக்கேன், சடை வச்சுருக்கேன், பார்க்கவே பயங்கரமாக இருக்கேன், நான் எப்படி உனக்கு கும்பிடுறது? உன்னை பக்த பக்தி வரல, பயந்தான் வருது. சுந்தரதை கேட்கார், பயந்தான் வருதுங்கிற சாமி. அப்படியும் இருப்பார் சாமி. எழுதறிய சிவபெருமான். சிவபெருமானுடைய உருவத்தை யாராலையும் வரையவே முடியாது. அவ்வளவு ஒரு அழகான மூர்த்தம் சாமி, அவ்வளவு ஒரு அழகு. ஸோ சாமி ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் பூவல்லி கொய்யாமம். சாமிக்கு பேரே கிடையாது, ஆனால் அவருக்கு 1000 கோடி நாமம் உண்டு. சாமி சக்கச்சவேல் அழகாக இருப்பார். அதே சாமி தான் மண்டவளை போட்டு கடை வச்சு பயங்கரமாகவும் இருப்பார். ஸோ நான் தாண்டா எல்லாரும் காட்டுது. இதான் பரம்பொருள். பரம்பொருள்னா எல்லாமாகவும் இருப்பார். பரம்பொருள் அழகாக மட்டும் இருந்துட்டா பரம்பொருள் இல்லை, அகோரமாக மட்டும் இருந்துட்டா பரம்பொருள். எல்லாமாகவும் இருப்பேன். நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் எங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன். அதுக்கு தான் சர்வ வியாபி, அதான் பரம்பொருள் சிவபெருமான்னு பேர். ஆக இப்படியாகப்பட்ட மானக்கஞ்சாரர் இந்த தொண்டு செய்து இறைவன் திருவடி அடைந்தார். இப்போ இன்னமும் கொஞ்சம் கதை பாக்கி இருக்குது. மாப்பிள்ளை வரணும். வந்த அப்புறம் மாப்பிள்ளை என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? இது நிறைய பண்ணிப்போம். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. என்னாடுடைய சிவனே போற்றி. எம்பெருமான் திரு மானக்கஞ்சாரர் பெருமானார் சேவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமாட்டி மானக்கஞ்சாரர் மகளார் பெருமாட்டி சேவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி அன்னபூரணி அம்பிகை உடனா எம்பிரான் திரு ஓதன வனேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசர்.